வணக்கங்க. இந்த மந்தோட மொதல் ரெஸ்க்யூ. குட்டி தாங்க. முன்னாடி கால்ல வண்டி ஏதோ ஏறியிருக்கு. 2 நாள் ஆச்சு. இன்றைக்கி இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ ரெஸ்க்யூக்காக போயிருந்தேன். ரொம்ப ஃப்ரெண்ட்லிங்க. அது போக இன்னும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு அந்த பொண்ணு. ஸோ இன்னும் வந்து அழுக ஆரம்பிக்கலை. ஸோ அதனால் நம்ம டெய்லியும் இவளுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணோம்னா க்யூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அங்கேருந்து தூக்கிட்டு வரும்போது அவங்கள்ட்ட சொன்னேன், ஒரு வேளை எலும்பு உள்ள கிராக் ஆயிருக்குன்னா சப்போஸ் நான் என் ஷெல்டரில் வச்சுருவேன். இல்லை வெறும் புண்ணு மட்டும்தான் இருக்குன்னா கண்டிப்பாக ஆற்றிட்டு மறுபடியும் வந்து விட்டுருவேன்னு சொன்னேன். அவங்களும் அதை ரியலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நோ ப்ராப்ளம் இல்லை. இவளுக்கு தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு நல்லா க்ளீன் பண்ணோம். ஏன்னா அவள் எந்திச்சு நிற்கிறா. ஸோ இவளுக்கு மற்றபடி எலும்பு கிராக் மாதிரி தெரியல. நம்ம அந்த ஊண்டை மட்டும் ஆற்றணும். ஸோ அதனால் இவளுக்கு கொஞ்சம் பெரிய ப்ராசஸ்ங்க அது. 1 நாள் 2 நாள் கிடையாது, மினிமம் 15 டேஸாக ஆகும். ஸோ அதனால் வந்து இவளுக்கு நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஷெல்டர் கொண்டு போயிட்டேன். ஸோ டெய்லியும் அவளுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். ஓகேங்க. இவளுக்கு வந்து முத்தழகின்னு பேர் வச்சுருக்கேன். அவங்க கருப்பின்னு சொன்னாங்க. இல்லை, நான் முத்தழகின்னு தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, பார்ப்போங்க. சரி, டெய்லியும் நான் அவளுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுவேன். நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுறேங்க. ரொம்ப நன்றி.